அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே நெல் அதிகமாக நடவு பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க பட்சத்தில் தமிழ்நாட்டிலேருந்து பல இடங்கள்லேருந்து, அதாவது மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூர் இப்படின்ட்டு பல இடங்கள்லேருந்து எனக்கு கால் பண்ணிட்டு, தம்பி நெல் நடவு பண்ணியிருக்க தம்பி, நெல் பயிரில் அதிகமாக தூர் வெடிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது மருந்து கொடுக்கலாமா அப்படின்னு பாதி விவசாயிகள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படி இருக்க பட்சத்தில் நம்ம எப்போதும் சொல்கிறது ஒன்று தாங்க. நெல் இப்போ நம்ம நடவு நட்டுருக்கோம்னா 3ஆம் நாள் டு 5ஆம் நாளுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம ஜிங்க் சல்பேட்டு தான் நெல் பயிருக்கு நம்ம கொடுக்கணும். நெல் பயிர் வந்து முதல்ல எந்த சத்தை விரும்பி எடுக்கணும்னு பார்க்கும்போது ஜிங்க் சல்பேட்டு தான் எடுக்கும். அதை நம்ம கொடுக்கும்போது தான் அந்த பயிர் வந்து சீக்கிரமாக பச்சை பிடிச்சி சீக்கிரமாக வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தாங்க நம்ம மற்ற உரங்கள்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஜிங்க் சல்பேட்டு தான் கொடுக்கணும், அதுதான் முக்கியமானது. நம்ம ஜிங்க் சல்பேட்டு 3ஆம் நாள்லேருந்து 5ஆம் நாளில் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் நெல் பயிர் வந்து அதிகமாக தூர் வெடிக்கிறதுக்கு வேறு என்ன நம்ம கொடுக்கலான்னு பார்க்கும்போது, நம்ம எப்போதும் சொல்கிறது தாங்க வேம் கொடுங்க. அதாவது வெர்சிகுலர் ஆர் பைசிகுலர் மைக்ரோரைசா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஆர்கானிக்குங்க, உயிர் உள்ள ஒரு பூஞ்சான் இனம். இது வந்து ஒரு ஏக்கருக்கு 4லேருந்து 5 கிலோ வரைக்கும் கொடுக்கணுங்க. இது எதுக்கு நம்ம கொடுக்க சொல்கிறோம் பார்க்கும்போது, நீங்கள் நெல் வயலில் வந்து ஒரு 2 ஏக்கர் நீங்கள் நடவு பண்ணியிருக்கீங்கன்னா 1 ஏக்கர் வந்து வேம் யூஸ் பண்ணி நடவு பண்ணி பாருங்கள். இன்னொரு ஏக்கர் வந்து வேம் யூஸ் பண்ணாமல் அப்படியே நீங்கள் பயிர் பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு வித்தியாசம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியுங்க. ஏன்னா இந்த உயிர் உள்ள பூஞ்சான் இனம், இந்த வேம்ப்பா இது 4 கிலோ தான் கொடுக்குறோம், இதில் என்ன மாற்றம் கொடுக்க போகுதுங்கிற பட்சத்தில் என் சொந்த வயலில் நான் பயன்படுத்தும் போது எனக்கு வந்து மகசூலில் நல்ல மாற்றத்தை கொடுத்துருக்குங்க இந்த வேமு. அதனால் மற்ற விவசாயிகளுக்கு இதை நம்ம சொல்லணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தாட்டி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு நெல் பயிர் வந்து தூர் வெடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வேமை வந்து இந்த ஆரம்ப காலத்தில் நம்ம சரியான அந்த டியூரேஷன் நம்ம இப்போ நெல் பயிருக்கெலாம் ஒரு 15 நாளில் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது, நெல் பயிர் வந்து நார்மலாக நெல் பயிரில் தூர் எந்த அளவுக்கு வெடிக்குதோ அதுலேருந்து 30% அதிகமாக தூர் வெடிக்குதுங்க. இதை கண்ணாட்டி உண்மையை பார்த்தது, அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன். தம்பி அப்படி இந்த வேம் என்னப்பா பண்ணுது, எதனால் அதிகமாக தூர் வெடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வேமில் வந்து எந்த ஒரு சத்துமே கிடையாதுங்க. நான் உண்மையை ஒத்துக்கிறேன், இந்த வேமில் எந்த ஒரு சத்துமே கிடையாது. இது வந்து ஒரு உயிர் உள்ள பூஞ்சானுங்க. தம்பி இந்த வேமில் தான் சத்தே இல்லைங்கிறீங்க, அப்புறம் எதுக்கு இதை வாங்கி நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் வந்து கேட்பீங்க. இதுக்கான ரீசன் என்னென்னு பார்க்கும்போது, நம்ம வந்து அதிகப்படியான உரங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோங்க. அதாவது நம்ம நெல் நடவு நட்டுருக்கோம்னா நம்ம அடிபுறமாக டிஏபி கொடுக்குறாங்க, இல்லை சூப்பர் கொடுக்குறாங்க, இல்லை ஃபேட்டமாக்ஸ் கொடுக்குறாங்க. இப்படின்னு பல விதமான உரங்களை வந்து நம்ம மண்ணில் நம்ம கொட்டி கிடக்கு, அதுவே நிறையா இருக்குது. ஆனால் அந்த சத்துக்களை வந்து அந்த பயிராட்டி எடுக்க முடியுதான்னு கேட்டால் எடுக்க முடியல. ஆனால் இந்த வேம், இந்த வெசிகுலர் ஆர் பைசிகுலர், இந்த மைக்ரோரைசான்னு சொல்லக்கூடிய இந்த உயிர் உள்ள பூஞ்சான் என்ன வேலை பார்க்குதுன்னா, மண்ணில் கிடக்கிற அந்த சத்துக்களை வந்து அந்த நெல் பயிருக்கு வந்து உறிஞ்சி கொடுக்குதுங்க. நம்ம நெல் பயிரில் அதிகமாக தூர் வெடிக்கிறதுக்கு வந்து பாஸ்பரஸ் சத்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த பாஸ்பரஸ் சத்து வந்து அந்த நெல் பயிருக்கு வந்து எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு தான் நெல் பயிரில் அதிகமாக தூர் வெடிக்கும். நீங்கள் சொல்லுவீங்க, தம்பி நான் டிஏபி கொடுத்ததுனால தூர் அதிகமாக வெடிக்குது அப்படிம்பீங்க. அந்த டிஏபியில் வந்து 46% பாஸ்பரஸ் சத்து இருக்குங்க. அதேமாதிரி சூப்பர் கொடுத்தாலுமே நல்லா தூர் வெடிக்கும், அதேமாதிரி ஃபேட்டமாக்ஸ் கொடுத்தாலுமே நல்லா தூர் வெடிக்கும். ஏன்னா இந்த 3 உரங்கள்லையுமே பாஸ்பரஸ் சத்து இருக்குது. அந்த பாஸ்பரஸ் சத்து பயிர்கள் வந்து சரியான நம்ம எடுத்துக்கிச்சுன்னா தூரும், அதேமாதிரி அந்த மற்ற பயிர்கள், காய்கறி பயிராக இருந்தால் கிளைகள் வந்து நல்லா வெடிக்கும். இதுக்கெல்லாம் அந்த பாஸ்பரஸ் சத்து தான் தேவை. அதனால தான் டிஏபி, ஃபேட்டமாக்ஸ், சூப்பர் இதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம். அதிகமாக தூர் வெடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பாஸ்பரஸ் சத்தை வந்து மண்ணிலேருந்து இழுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணுங்க. ஏன் நார்மலாக வந்து பயிர் வந்து மற்ற சத்துக்களை எந்த அளவுக்கு உறிஞ்சி எடுக்குதோ, அதாவது நம்ம நெல் பயிரோட அந்த வேறு, அந்த வெள்ளை வேர் வந்து மற்ற சத்துக்களை எந்த அளவுக்கு உறிஞ்சி எடுக்குதோ அதே அளவுக்கு பாஸ்பரஸ் சத்தை எடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்காது. ஏன்னா மண்ணில் பாஸ்பரஸ் சத்து வந்து எப்போதும் எடுக்க முடியாத ஒரு வடிவத்தில் தான் இருக்கும். நம்ம நெல் பயிரோட வேர்கள் வந்து வேறு ஏதாவது தண்ணியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சத்துக்களை உறிஞ்சி எடுக்கும்போது அது கூட தான் அந்த பாஸ்பரஸ் சத்து போயிட்டு அப்படியே அது ஒட்டிக்கிட்டு உள்ளே போகும். அப்படி போகிற சத்துக்கள் மட்டும்தான் பாஸ்பரஸ் சத்து அந்த நெல் பயிருக்கு வந்து கிடைக்கும், எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்காது. இதனால தான் ஒவ்வொரு இடங்களில் பார்க்கும்போது நெல் பயிர் வந்து நல்லா அதிகமாக தூர் வெடிக்கும், ஒவ்வொரு இடத்துல வந்து தூரே வெடிக்காது. அதாவது ஒரு ஏக்கர்லேயே வந்து நம்ம பிரித்து கூட பார்க்கலாம், ஒரு இடத்துல தூர் அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல தூர் அதிகமாக இருக்காது. இதுக்கு இதான் ரீசனுங்க. நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ இந்த வேம் சொல்லியிருக்கோங்க. அதாவது இந்த வெசிகுலர் ஆர் பைசிகுலர் மைக்ரோரைசான்னு சொல்லக்கூடிய இந்த உயிர் உள்ள பூஞ்சானத்தை ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது, இது அந்த நெல் பயிரோட வேர் இருக்குல்லங்க, அந்த வேரை சுற்றி இது போய்ட்டு அப்படியே ஒரு ரவுண்டாக அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த வேம் வந்து கோடிக்கணக்கானது. அதாவது நம்ம கொடுக்குற அந்த 5 கிலோங்களில் இந்த வேமோட அளவு வந்து அந்த உயிர் உள்ள பூஞ்சா வந்து கோடிக்கணக்கில் இருக்கும். அந்த கோடிக்கணக்கில் இருக்க அந்த வேமு ஒவ்வொரு நெல் பயிரோட வேர்லையும் போய்ட்டு, ஏன்னா ரொம்ப ரொம்ப சின்னது, நம்ம கண்ணாட்டிலாம் பார்க்க முடியாது, டெலஸ்கோப் வச்சு தான் நம்ம பார்க்கணும். இது போய்ட்டு அந்த வேர்களில், அந்த வெள்ளை வேரில் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும்.
அதாவது அது மேலே வந்து அப்படியே ஒரு கோட்டிங் வெள்ளை வேர் மேலே அப்படியே ஒரு கோட்டிங் கொடுத்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்ற சத்துக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதில் வந்து அப்படியே இது வந்து ஒரு பாலம் மாதிரி அந்த சத்துக்கள் நோக்கி அது பாட்டு பறந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதுக்கு உயிர் இருக்குது, சத்துக்கள் உள்ள பார்க்கட்டு இது நகர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்படி இருக்க பட்சத்தில் இது என்னங்க பார்க்கும்போது மண்ணில் வந்து கரையாமல் இருக்கக்கூடிய பல சத்துக்கள்லாம் இருக்கும். அதாவது நம்ம போன பருவத்தில் பயன்படுத்தின சத்து இல்லாட்டி நம்ம மண்ணில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கக்கூடிய சத்துக்கள், அதாவது பாஸ்பரஸ் சத்தோ பொட்டாஸ் சத்தோ நைட்ரஜனோ இதெல்லாம் போயிட்டு அந்த சத்துக்களை போயிட்டு அந்த வேம் வந்து உறிஞ்சி அப்படியே அந்த நெல் பயிரோட வேர்கள் கொடுக்குங்க. இதில் வந்து சத்துக்கள் இந்த வேம் பயன்படுத்தினா சத்துக்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் இது வந்து மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை பயிர்களுக்கு உறிஞ்சி கொடுக்கும். அதில் முக்கியமான இதாக பார்க்கும்போது பாஸ்பரஸ் சத்தை அதிக அளவு இந்த வேம் வந்து நல்லா உறிஞ்சி கொடுக்குதுங்க. இப்படி வேம் வந்து அதிகமாக பாஸ்பரஸ் சத்தை உறிஞ்சி கொடுக்கறதுக்கான தாட்டி நெல் பயிரில் வந்து அதிகமாக தூர் வெடிக்குது. அதாவது நார்மலாக வெடிக்கிறதை தாண்டி ஒரு 30% வரைக்கும் தூர் நல்லாவே வெடிக்குது. இது வந்து நிறைய டைம் நேரில் நானும் பார்த்துருக்கேன். என் வயலில் யூஸ் பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். இந்த வேமை நெல் பயிர்களுக்கு நம்ம எப்போ வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது நெல் பயிருக்கு நடவு நட்டத்துலேருந்து ஒரு 3-5 நாளுக்குள்ளே நம்ம ஜிங்க் சல்பேட் வாங்கி பயன்படுத்திடுவோங்க. ஜிங்க் சல்பேட் பயன்படுத்தின ஒரு 4 நாளுக்கு அப்புறம் வேம் வாங்கி நம்ம பயன்படுத்தலாங்க. ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ. அதாவது நெல் பயிர் வந்து அதிகபட்சம் 15 to 20 நாளுக்குள்ளே இந்த வேம் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ பயன்படுத்தினாலே போதும். இதுக்கப்புறம் நம்ம எப்படி தம்பி, ஏன்னா இந்த வேம் கூட வந்து நீங்கள் பல விஷயங்கள் கேட்பாங்க, தம்பி உரத்தில் கலந்து போடலாமா அப்படின்ட்டு. பல கம்பெனிகளில் வந்து உரத்து கூட கலந்து போடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பார்த்த வரைக்குமே ரிசல்ட் ஒவ்வொரு ஃபீல்டில் நல்லா இருக்குது, ஒவ்வொரு ஃபீல்டில் நல்லா இல்லை. நம்ம எப்போதுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கும்போது வேம் வாங்கிட்டிங்கன்னா இது வந்து ஆர்கானிக்குங்க. இது வந்து ஒன்று மணலில் கலந்து தனியாக வீசுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். மற்ற உரங்கள் கூட, அதாவது டிஏபியோ ஃபேட்டமாட்ஸோ வேறு எந்த உரத்துக்கூடையும் கலக்காதீங்க. வேமை தனியாக மணலில் கலந்து வீசுங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படி தான் சொல்லியிருக்கோம். நம்மளோட ஃபார்மர் பல பேர் வந்து வேமை தனியாக தான் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. இதே மாதிரி வந்து இந்த வேம் நீங்கள் பயன்படுத்தும் போது உரங்கள் வந்து ஒரு 10 நாளுக்கு அப்புறம் நீங்கள் பயன்படுத்தலாங்க. இப்போ வந்து நம்ம ஜிங்க் சல்பேட் வந்து 3 நாள் கொடுத்துட்டோம், கொடுத்தது ஒரு 4 நாள் கழிச்சு நம்ம வந்து வேம் கொடுக்குறவங்க பட்சத்தை அந்த வேம் போய்ட்டு அந்த வேர்களை செட் ஆகுறதுக்கு அதிகபட்சம் ஒரு 7 நாள் ஆகுங்க. அந்த 7 நாள் நெல் பயிருக்கு நம்ம எந்த உரமும் கொடுக்கக்கூடாது. அதாவது கெமிக்கல் உரம் நம்ம எதுவுமே கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஆர்கானிக் உரம் நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம். அதாவது ஹியூமிக்கோ பல்விக்கோ சீவீடோ இது போன்ற எந்த ஒரு உரமாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் கெமிக்கல் உரம் நீங்கள் எதுவுமே கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்காத பட்சத்தில் அந்த வேம் வந்து அந்த 7 நாளில் அந்த வேரில் போய்ட்டு செட் ஆகிடுச்சுன்னா அது தூர் வெடிக்கிற வேலையை அது பாட்டுக்கு அதை பார்த்துக்கிட்டு இருக்குங்க. நம்ம வந்து எப்போ ஒரு 3ஆம் நாள் ஜிங்க் சல்பேட் கொடுத்துட்டு 7ஆம் நாள் வந்து நம்ம வேம் கொடுக்குறோம். அந்த 7ஆம் நாள் வேம் கொடுத்ததுலேருந்து திரும்பி நம்ம நெல் பயிருக்கு முதல் உரம் நம்ம எப்போ கொடுப்போம்னு பார்க்கும்போது 15 நாளுக்கு மேலே தான் முதல் உரம் கொடுப்போம். அப்படின்னு கொடுக்குற பட்சத்தில் அந்த கெமிக்கல் உரம் வந்து மண்ணில் வந்து படுங்க. அது எப்போ இருந்தாலும் நம்ம வீசி விட தான் போகிறோம். அது வந்து இந்த நெல் பயிரோட வேர்களில் படும்போது இந்த வேம் வந்து பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிக்குங்க. ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. ஏன்னா இந்த வேமுக்கு வந்து உயிர் இருக்குது. இது நீங்கள் ஒரு டைம் நீங்கள் மண்ணில் கொடுத்துட்டிங்கன்னா அது பாட்டுக்கு அது மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். அதாவது அது பாட்டுக்கு பெருகிக்கிட்டே இருக்கும். திரும்பி வேம் வாங்கி நம்ம கொடுக்க தேவையில்ல. ஒரு பருவத்துக்கு நம்ம ஒரு டைம் கொடுத்தாலே போதும், அது பாட்டுக்கு பெருகிக்கிட்டே இருக்கும். அது டேமேஜ் இருந்தாலுமே, அதாவது கெமிக்கல் உரம் கொடுக்க போது டேமேஜ் இருந்தாலுமே அது வந்து அந்தளவுக்கு அது பெருகிட்டே இருக்கும், நமக்கு வந்து பாதிப்பு இருக்காது. நம்ம கெமிக்கல் உரங்கள் கூட கலந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோங்க. அதையும் தாண்டி முக்கியமான விஷயம் என்ன பார்க்கும்போது கெமிக்கல் ஃபங்கிசைடு கூட நம்ம கலந்து பயன்படுத்தவே கூடாதுங்க. அதாவது நம்ம நெல் பயிரில் வந்து அழுகல் வந்திருக்கு அப்படின்ட்டு பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, மணலில் வந்து கார்பன்டைன்ஸ் பேங்க் சோப்போ இல்லை ப்ளூ காப்பரோ இல்லாட்டி வந்து வேறு ஏதாவது ஒரு ஃபங்கிசைடு வந்து மணலில் கலந்து பயிர்களுக்கு மேலே அப்படியே நெல் பயிரில் வீசி விடுவாங்க. அப்படி வீசி விடும்போது நம்ம பார்க்கும்போது இந்த வேம் கீழே இருக்கிறதுனால பயிர்களில் வந்து அந்த வேமை வந்து ஃபுல்லாகவே அழிச்சிரும். ஏன்னா நம்ம ஒரு நோய் மருந்துன்னு யூஸ் பண்ணும்போது அந்த நோய் மருந்து உயிர் உள்ள பூஞ்சானம் எதாக இருந்தாலும், அது நன்மை செய்கிறவங்க உயிர் உள்ள பூஞ்சானமாக இருந்தாலும் சரி, இல்லை தீமை செய்கிற உயிர் உள்ள பூஞ்சானமாக இருந்தாலும் சரி, அதாட்டி பிரித்து பார்க்க தெரியாது. அது மண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து பூஞ்சானத்தையுமே அழிச்சிரும். அதனால் இந்த வேம் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக நோய் மருந்துகளை பயிர்களுக்கு கீழே வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது. மேலே ஸ்ப்ரே கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நம்ம வேம் பயன்படுத்துறதுலேருந்து ஒரு 5 நாளுக்கு அப்புறம் நீங்கள் மேலே ஸ்ப்ரேயும் கொடுக்கலாம். அப்படி மேலே நீங்கள் ஸ்ப்ரேயும் கொடுத்தாலுமே கீழே வந்து கொஞ்சம் பாதிப்பு இருக்குங்க. அதாவது வேம் வந்து கொஞ்சம் அழியும். அப்படி அழிஞ்சாலுமே அது வந்து ஃபுல்லாக அழியாது, ஓரளவு தான் அழியும். பயிர் வந்து அந்த வேம் வந்து பயிரில் அது பாட்டுக்கு ஓரளவுக்கு அது பாட்டுக்கு பெருகிட்டே இருக்கும், அது பிரச்சனையே கிடையாது. மேலே ஸ்ப்ரேயும் கொடுத்துக்கலாம். ஆனால் கீழே வந்து மண்ணுக்கு கீழே நீங்கள் வேர்களில் மருந்து ஊற்றுனீங்கனாவோ இல்லை வேறு ஏதாவது மணலில் கலங்கி போட்டிங்கனாவோ இந்த வேம் வந்து சுத்தமாகவே இருக்காதுங்க, ஃபுல்லாகவே அழிஞ்சிரும். வேம் பயன்படுத்தினீங்கன்னா இதுமாரி பண்ணக்கூடாது.
வேம் பயன்படுத்துறதுனால கண்டிப்பாக தூர் அதிகமாக வெடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக தூர் வெடிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வேம் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம கொரியர் கொடுத்து விட்ருக்கோங்க. வேம் மட்டும் கிடையாது, ஹியூமிக், பல்விக், சீவிட், அது இல்லாமல் கெமிக்கல் மருந்துகளுமே, அதாவது நெல் பயிருக்கு முதல் மருந்து, இரண்டாவது மருந்து, மூன்றாவது மருந்து அப்படின்ட்டு நெல் பயிருக்கு மட்டும் இல்லைங்க, அனைத்து விதமான காய்கறி பயிர், வாழை, தென்னை மரத்துக்கு இது போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்குமே நம்ம மருந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொரியர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேமோ இல்லை வேறு ஏதாவது மருந்துகள் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொரியர் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், இல்லாட்டி மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேம் பற்றி நான் விரிவாக விளக்கியிருப்பேன் நம்புகிறேன். வேம் பயன்படுத்தினாலும் தூர் அதிகமாக வெடிக்கும். கண்டிப்பாக வாங்கி அனைத்து விஷயங்களும் பயன்பெறுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் வந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.